இன்றைக்கி நம்ம செய்ய போகிற குருமா மொகல் குருமா ரொம்ப டேஸ்டியான குருமா. அதுக்கு வந்து காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி ஆப்ஷனல் தான். இது வந்து இருந்ததுன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னாக்கா நம்ம வந்து உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவர் போட்டு செய்ய போகிறோம். இதுக்கு வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். தேங்காவை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்க போகிறேன். அதேமாதிரி கசகசா, முந்திரி இது ரெண்டையும் கொஞ்சம் ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அரைக்கும் போது இதை சேர்த்து சில பொருள்களாக சேர்த்து அரைக்க போகிறோம். இதையும் சேர்த்து அரைச்சிடலாம். அப்போது இதை ஹாட் வாட்டரில் ஊற போட்டால் தான் கசகசா நல்லா ஊறும். கசகசாவையும் முந்திரியும் இப்போ கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா இதை வந்து உங்களுக்கு தெரியும், காலிஃப்ளவரை நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் வேக வச்சுக்க போகிறேன் நான். இப்போ அருமையான மொகல் குருமா ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். வணக்கம், வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். நம்ம இன்றைக்கி நல்ல ஒரு குருமா, சூப்பரான குருமா செய்ய போகிறோம். இது வந்து நம்ம சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம், சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து மொகல் குருமா இது பேர். இதுக்கு வந்து காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு நம்ம இப்போது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதை வந்து நல்லா வேக வச்சு பாருங்கள். இது நல்லா மஞ்சள், கொஞ்சம் கல்லுப்பு ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் வேக வச்சு இது மாதிரி உதுத்து வச்சாச்சு. அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி பொடி பொடியாக நல்லா தோலை எடுத்துகிட்டு நல்லா சின்னதாக இது பண்ணி வச்சாச்சு, மெஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கடாய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இந்த குருமா வந்து நெய்யில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் நெய் இருந்தால் நெய்யில் செய்யுங்க, ஆனால் நெய்யில் செஞ்சால் ஒரு நல்ல டேஸ்ட். இப்போ இதை கொஞ்சமாக நெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். விட்டுட்டு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு ஒரு 8 பல், இஞ்சி ஒரு இந்த அளவுக்கு பீஸ், இதை நல்லா இதை வந்து வறுத்துட்டு இதோடு சேர்த்து இது 1 நிமிஷம் நம்ம வதக்கி கொடுத்துடலாம். ரொம்ப இது வந்து சாதத்துக்குமே நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் சைட் டிஷ் நல்ல ஒரு நான் அதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர் வச்சு பண்ணுற ஒரு நல்ல குருமா இது. காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பட்டாணியும் நான் வந்து ஆக்சுவலாக சேர்க்குறேன். பட்டாணியும் ஆப்ஷனல் தான். பாருங்கள், இது ஓரளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம இதில் வெங்காயமும் சேர்க்கலாம். ஏன்னா ஒரு ஸ்மால் சைஸ் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயமும் கட் பண்ணி இதில் சேர்த்து பாருங்கள். இது கண்ணாடி பழத்துக்கு வெங்காயம், பூண்டு, இஞ்சிலாம் வதக்கியாச்சு. இப்போ இதுலேயே பச்சை மிளகாவும் 4 சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 4 சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கிடலாம். வதக்கிட்டு இந்த முந்திரியையும் இந்த கசகசாவையும் சேர்த்து இதோடு சேர்த்து நல்லா மெய்யாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட் இது ரெண்டையும் நல்லா ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கிறதுனால இதோடு சேர்த்து இதையும் அரைச்சிடலாம். இந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நம்ம அந்த கசகசா, முந்திரி இதெல்லாம் சேர்த்து அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம திரும்பவும் கடாய் வச்சு இதுக்கு தேவையான ஆயில், நெய் எதனா விட்டுக்கலாம். விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பட்டை, லவங்கம், பட்டை லவங்கம் 2 அன்னாசிப்பூ, கொஞ்சம் ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பொரியட்டும். இது போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. தக்காளி நல்லா ஒரு 2 தக்காளி போட்டு இது வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தனியாத்தூள் மட்டும், தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். கொஞ்சமாக உப்பு, தக்காளி வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளிக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது
நல்லா கொஞ்சம் 2 மினிட் ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம். செஞ்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் சேர்த்துடலாம். கசகசா முந்திரி இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இதில் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மொகல் குருமா. அப்புறமா கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா மசாலாவை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஒரு இந்த அளவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா கட்டி தயிர் இதில் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கிடலாம். வதக்கிட்டு இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் சேர்க்க போகிறோம். வேக வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விடலாம். பாருங்க, காலிஃப்ளவர் பட்டாணி இதில் சேர்த்தாச்சு. உருளைக்கிழங்கு நல்லா இது மாதிரி பொடிசாக நம்ம பொடி மாஸ் மாதிரி பொடிப்படியாக தோலை எடுத்துகிட்டு இது பண்ணி வச்சுருக்கோம். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துடலாம். காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கி கொடுத்துடலாம். வதக்கி கொடுத்து 1 நிமிஷம் நம்ம அந்த இதுக்கு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு இதோட மசாலாவோடு சேர்ந்து காய் நல்லா சேரணும். அதனால் ஒரே 1 நிமிஷம் இதை வதங்க. இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது மாதிரி இப்போ வந்து நம்ம உப்போடு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் இதை வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். சேரட்டும் எல்லாமே. இப்போ ஓப்பன் பண்ணலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கம்மன்ற வாசனை எல்லாம் சேர்ந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஒரு 2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இதில் ஸ்பெஷலே இதுதான். 2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்தாச்சு. தேங்காய் பால் எதுலெல்லாம் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ஹெல்த்தி, சூப்பராக. தேங்காய் பால் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி புதினா 2யுமே இதில் சேர்த்தாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணியிருக்கேன், புதினாவையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரே 1 நிமிஷம் நல்லா இந்த புதினா கொத்தமல்லி வாசனையெல்லாம் இதில் இறங்குற அளவுக்கு 1 நிமிஷம் விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். அருமையாக நல்லா கொதித்து ஒரு 2 மினிட்ஸு விட்டு கொதித்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். சாப்பாட்டுக்கு செஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கெல்லாம் அருமையாக இருக்கும். பரோட்டா இந்த மாதிரி நான் வெரைட்டிக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதான், ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணாதான் நான் போடக்கூடிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்ம இதை சர்வ் பண்ணலாம். காலிஃப்ளவர் சேர்த்த மொகல் குருமா அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கும் தெரியும். இது வந்து இந்த மாதிரி சப்பாத்தி 2 சாப்பிட்றவங்க 3 சாப்பிடுவாங்க. அதேமாதிரி இது வந்து நம்ம வீட்லேயே இதுலேயும் வீட் ஃப்ளவர்லேயும் பரோட்டா செய்யலாம். அதே மாதிரி மைதாலேயும் பரோட்டா செய்யலாம். செஞ்சு இதுக்கு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அருமையான பாருங்கள், காலிஃப்ளவர்லேயுமே நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான எல்லா வகையான சக்திகளும் இருக்குது. சூப்பரான ஒரு மொகல் குருமா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.